ப்ராடக்ட் ஓனர் ப்ரொடியூசர், ஆனால் மினிமம் கேரண்டி கொடுக்கறது டிஸ்ட்ரிபியூட்டர். இன்னும் உலகத்தில் இருக்கிற பூரா திருட இவங்க மட்டும் தான் யோகினா? நான் சொல்கிறது நிறைய ஹீரோக்களுக்கு கசப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் தியேட்டர் தொழிலே நாசமாக ஆரம்பிச்சது. சிவகார்த்திகேயன் மேடையில் வந்து ரஜினிகாந்த் எடுத்துன்னு சொன்னதுக்காக சிவகார்த்திகேயன் கடவுள் நான் சொல்ல முடியுமா? ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், ஒரு விக்ரம், சூர்யா, இந்த 10 பெரிய ஹீரோவை வச்சு இந்த 10 வருஷமா படம் எடுத்த எந்த ப்ரொடியூசர் லாபத்தில் இன்னைக்கு சென்னையில் இருக்காங்க காட்டுக்கு பார்க்கலாம் யாராவது கை கட்டிட்டு. இதே லிங்கா பஞ்சாயத்தில் நான் 1.5 கோடி ரூபா கொடுத்துருக்கேன். விஜய் அவர்களை ட்ரை பண்ணிங்களா ரீச் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பற்றி பேசுறது? இது நிறைய தியேட்டருக்கார ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக நினைக்கிறாங்க. ஓவர்ஃப்ளோ வந்தால் 50-50 கேட்குறீங்க. நஷ்டத்தையும் நீங்கள் பாதி ஏற்றுக்கணுமா இல்லையா? நாங்கள் வந்து 120 ரூபாய்க்கு மேலே எந்த தியேட்டரில் டிக்கெட் வைக்கிறது கிடையாது. மல்டிப்ளெக்ஸுக்கு கட்டுற கரண்ட் பில் தான் சிங்கிள் தியேட்டர்லையும் கட்டுறான். ஸ்க்ரீனில் கையை தட்டணும், பால் அபிஷேகம் பண்ணணும், தேன் அபிஷேகம் பண்ணணும். இப்படி இருக்க வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்? தியேட்டர் ஓனர்ஸ் இன்னைக்கு வர ஹீரோக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு படம் ஓடிடுச்சுன்னா 25 லட்ச ரூபா வாங்குற ஹீரோ 6 கோடி கேட்குறாரு. இனி கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. ஹீரோக்கள் அவங்களே தான் படம் எடுத்துக்கணும். வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர் நடுரோட்டுக்கு வந்துடுறாரு. நீங்கள் மட்டும் ஹாப்பியாக இருக்கிறீங்க. நீங்கள் ஜப்பானில் போய் குதிக்கிறீங்க, அமெரிக்காவில் டான்ஸ் ஆடுறீங்க, நீங்கள் ஒரு பெரிய ரயில் ஏறி சண்டை கட்டுறீங்க. இதுதான் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ இம்ப்ரெஸ் ஆகி ஓகே நீ படம் எடு. வணக்கம். வணக்கம். வெல்கம் டு த ஷோ. ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு சென்னை. நன்றி. இல்லை ஏன் சார்பா பல தடவை வந்திருப்பீங்க, இருந்தாலும் இப்போ இதுக்காக. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து சென்னையில் நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய எக்ஸிபிட்டர்ஸ்ட்டு பேசியிருக்கோம். நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்காங்க. கீழே கமெண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குறீங்க பேசுகிறீங்க எல்லாம் ஓகே, பட் எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஒரு எக்ஸிபிட்டராக, டிஸ்ட்ரிபியூட்டராக அண்ட் ஃபினான்ஷியராக கூட இருக்கீங்க. அதனால் டெஃபினட்டாக உங்களால் தான் இதுக்கெலாம் வித் அட்மோஸ்ட் கிளாரிட்டி ஆன்சர் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? சந்தோஷம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எம்ஜி என்றால் என்ன? ஒரு தியேட்டரில் ஒரு படம் போடணும் அப்படின்னா ஹையர் சிஸ்டம்னு சொல்கிறாங்க, பிளெயின் டேர்ம்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எம்ஜி, ஹையர் சிஸ்டம், பிளெயின் டேர்ம்ஸ், இதில் வாங்குறதுனா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது? படம் பார்க்குறவங்களுக்கு தியேட்டரில் உட்காந்து ஒருத்தவங்க படம் பார்க்குறாங்கன்னா ப்ரொடியூசர் எடுக்கிறாரு, அது வந்து ஸ்க்ரீனில் வந்துருச்சு, அவ்வளோதான் தெரியும். ஆனால் இப்போ என்கிட்ட இருக்க ப்ராடக்ட், ஒரு ப்ரொடியூசர் இருக்க ப்ராடக்ட் ஸ்க்ரீனுக்கு ஆடியன்ஸுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, என்னெல்லாம் நடக்குது? இது வந்து கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆரம்ப காலத்தில் ஏவிஎம், மாடர்ன் தியேட்டர்ஸு, எஸ்எஸ் வாசன் சார் அவங்களாம் இருந்த ஒரு 50s படம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி தியேட்டர் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது அவங்க கம்பெனி தான். அவங்க வந்து எல்லா ஊர்லேயும் அவங்களே ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, ஒரு மேனேஜர் வச்சுருப்பாங்க. அவங்க படத்தை எடுத்து அவங்களே டேரெக்டாக அவங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு அவங்க நேரடியாக தியேட்டரில் போட்டு பர்சன்டேஜ், வேறு எந்த டேர்ம்ஸும் கிடையாது. அது ஒரு காலத்தில் இருந்துட்டு இருந்தது. 50க்கு அப்புறம் 55, 56 நாடகம் மன்னெல்லாம் வர்ற காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உருவாக ஆரம்பித்தாங்க. இவங்க கம்பெனி இல்லாமல் வந்து படம் விலைக்கு வாங்குறது. அன்றைக்கி ஒரே சிஸ்டம் தான், அவுட்லெட் பர்ச்சேஸ். ஒன்றா விலை, அப்படி இல்லைன்னு சொல்லிட்டுன்னா அந்த ப்ரொடியூசர் நேரடியாக தியேட்டரில் போடுவார். இந்த 2 சிஸ்டம் தான் இருந்துகிட்டு இருந்தது. அந்த விலைக்கு வாங்குகிற சிஸ்டத்தில் முழுக்க லாப நஷ்டம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்ந்தது. விலைக்கு வாங்குறது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்படின்னா விலைக்கு வாங்குறதுனா அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன காஸ்ட் வருதுன்னு அவங்க போடுவாங்க அந்த ப்ரொடியூசர். அதாவது நடிகர் சம்பளம் எவ்வளவு, ஹீரோ சம்பளம் எவ்வளவு, ஹீரோ டெக்னீஷியன் சம்பளம் எவ்வளவு, அதெல்லாம் போட்டுக்குவாங்க. அதெல்லாம் சேர்ந்து ஒரு 20 லட்ச ரூபா வருதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு அந்த படத்துக்கு செலவு ஒரு 20 லட்ச ரூபா வரும். ஆக 40 லட்ச ரூபா. அப்புறம் அப்போல்லாம் பிரிண்ட்டு தான் இருந்தது. அந்த பிரிண்டெல்லாம் போடுறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா, 45 லட்ச ரூபா, பப்ளிஷுக்கு ஒரு 5 லட்ச ரூபா, அது 50 லட்ச ரூபா அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. அது என்ன பண்ணுவாங்க, ஒரு 20% அவங்க லாபம் வச்சுக்குவாங்க, 60 லட்சம். அந்த 60 லட்சத்தை அப்போ ஒன்லி தமிழ்நாடு மார்க்கெட் தான், ஆந்திரா, கேரளா, ஓவர்சீஸ் அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த 60 லட்சத்தை இந்த 7 ஏரியா, அப்போ எப்போவுமே சினிமாவில் 7 டெரிட்டரி தான். ஒன்று மெட்ராஸ் சிட்டி, ரெண்டாவது என்எஸ்சி. என்எஸ்சி மீன்ஸ் நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், செங்கல்பட்டு, இது ஒரு ஏரியா 2. 3வது ஏரியா சேலம், தருமபுரி. 4வது ஏரியா திருச்சி, தஞ்சாவூர். 5வது ஏரியா மதுரை, ராமநாதபுரம். 6வது ஏரியா கோயம்புத்தூர், ஈரோடு. 7வது ஏரியா திருநெல்வேலி, கன்னியாகுமரி. அதாவது தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் சினிமாவை பொறுத்தவரை 7 டெரிட்டரி தான். இதில் என்எஸ்சிங்கிறது பெரிய ஏரியா. அதை நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டுனா டிஸ்ட்ரிபியூட்டர் பர்சன்டேஜ் போட்டிருந்தோம். என்எஸ்சின்னா 27%, சேலம் 12%, மெட்ராஸ் சிட்டி 7.5%, திருநெல்வேலி, கன்னியாகுமரி 7.5%, கோயம்புத்தூர் 15%, திருச்சி 15%, மதுரை 15%, சேலம் 12%. இப்படி வந்து 100%. இந்த மாதிரி விலை பிரிச்சிருவாங்க அவங்க ப்ரொடியூசர். 50 ரூபா விலை என்ன படம்னா இந்த பர்சன்டேஜில் விலை பிரிச்சிருவாங்க. விலை பிரிச்சுட்டு மொத்தமாக விலை கொடுத்துருவாங்க அவங்ககிட்ட. விளம்பரம் பண்ணுறது, அதாவது லோக்கல் விளம்பரங்கள், போஸ்ட் அடிக்கிறது எல்லாம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் செலவு.
இவங்க ஒன்லி தமிழ்நாட்டில் வரக்கூடிய பேப்பர் விளம்பரங்கள், ரேடியோ விளம்பரங்கள் இது மட்டும் தான் ப்ரொடியூசர் பண்ணுவாங்க. அந்த விலைக்கு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த படம் எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் ப்ரொடியூசர் கணக்கு அனுப்ப மாட்டாங்க. கணக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவுட்ரேட் பர்ச்சேஸ், விலை பேசி எடுத்து வரக்கூடிய வியாபாரம், இதுதான் அவுட்ரேட் பர்ச்சேஸ் எம்ஜிக்கு முன்னே நடந்துட்டு இருந்தது. ஓகே, இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லையா? யா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்போ என்எஸ்சினா அந்த ரீஜனில் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்கிட்டார் 27% கொடுத்து. அதுக்கப்புறம் தியேட்டர் ஓனர்ஸ், தியேட்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பர்சன்டேஜ் தான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருந்தது. அதாவது பெரிய படம்னா 60% டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், 40% தியேட்டருக்காரருக்கும் ஃபஸ்ட் வீக்கு. செகண்ட் வீக்கு 55% டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், 45% தியேட்டர் ஓனருக்கும். ஃப்ரம் தேர்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் 50%. அது எவ்வளோ 100 நாள் ஒன்றாலும் சரி, 200 நாள் ஒன்றாலும் சரி, 50-50 இது மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது. அப்போ மெட்ராஸ் சிட்டியில் மட்டும் என்ன இருந்ததுன்னா வாடகை தான். மெட்ராஸ் சிட்டி தியேட்டர்கள் வந்து முழுக்க எல்லா தியேட்டரும் வாடகை, ஃபிக்ஸட் ரெண்ட்டு. அந்த ரெண்ட்டை முதலே அவங்ககிட்ட கொடுத்துறோன்னா எவ்வளோ கலெக்ட் ஆனாலும் இவங்க எடுத்துக்கலாம். அது ரொம்ப பாதிப்பு இருந்துன்னு சொல்லி 91 நாங்கள்லாம் போராடினோம் டிஸ்ட்ரிபியூட்டருங்கெல்லாம். இந்த வாடகை சிஸ்டம் வந்து சரியா இல்லைன்னு சொல்லிட்டு 91, 92 நாங்கள் போராடினோம். அப்போ வந்து அவங்க ஜெயலலிதா அவங்க சிஎம் அம்மா இருந்தாங்க. அவங்க இருந்துட்டு மேடம் ஒரு மீட்டிங் கான்டாக்ட் பண்ணி 2 தரப்பையும் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் உட்கார வச்சு பேசி மெட்ராஸ் சிட்டியில் இனிமேல் பர்சன்டேஜ் சிஸ்டம் தான் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் அரவு பண்ணாங்க. மலைச்சாமி ஐஏஎஸ் ஹோம் செக்ரட்டரி இருந்தாங்க, இருந்து பண்ணி கொடுத்தாங்க. எம்ஜி அடுத்து எம்ஜி 80க்கு அப்புறம் இந்த எம்ஜிங்கிற முறை வந்தது. ஒரு 80-81 அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டுன்னா எம்ஜிங்கிற ஒரு கிளாஸ் வந்தது. அப்போவே நான்லாம் ரொம்ப அதை எதிர்த்தேன். எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அந்த ப்ராடக்ட் ஓனர் தான் வந்து கேரண்டி கொடுப்பான். இப்போ நீங்கள் ஒரு ஃபேன் வாங்குறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, அவங்க தான் கேரண்டி அண்ட் வாரண்டி கொடுப்பாங்க. சினிமாவில் மட்டும் ப்ராடக்ட் ஓனர் ப்ரொடியூசர், ஆனால் மினிமம் கேரண்டி கொடுக்கறது டிஸ்ட்ரிபியூட்டர். இவங்க கை காசு போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும், மினிமம் கேரண்டி கொடுக்கணும். அதாவது இவங்க இந்த ப்ரொடக்ஷன் அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு வேலை சொல்லுவார், சேலத்துக்கு இந்த படத்துக்கு எனக்கு 15 லட்ச ரூபா எம்ஜி கொடுங்க அப்படிம்பார். அவர் பார்கெயின் பண்ணி பேசி 10 லட்சமோ 12 லட்சமோ எம்ஜி பேசுவாங்க. அந்த எம்ஜி பேசிட்டு என்ன அந்த பணத்தை கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு பேசுகிற பணத்தை கொடுத்துருவாங்க ரிலீஸுக்கு முன்னால். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த படம் ஓடும் பொழுது அந்த 12 லட்ச ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வந்தாலும் 10% அல்லது 20% கமிஷன் அவங்க எடுத்துக்குவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர். அதுக்கு மேலே வந்தால் அந்த 20% போக மீதி என்ன கலெக்ஷன் வந்தாலும் 2 பேத்துக்கு 50-50. ஓ அப்படி, ஓகே. தட் இஸ் கால்டு எம்ஜி, மினிமம் கேரண்டி. பட் சப்போஸ் ஒரு 15 லட்ச ரூபா மினிமம் கேரண்டி வாங்குற படம் 6 லட்சம் தான் கலெக்ட் பண்ணிச்சுன்னு வைங்க, டோட்டல் லாஸ் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான். ஓவர்ஃப்ளோ வந்தால் 50-50 கேட்குறீங்க. நஷ்டத்தையும் நீங்கள் பாதி ஏற்றுக்கணுமா இல்லையா? அது இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ப்ரொடியூசர் சைடு, நாங்கள் அதை எப்படி ஏற்றுக்க முடியும், நாங்கள் ஆல்ரெடி செலவு பண்ணிட்டோம்ல, நஷ்டத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லி இது அப்படியே தொடர்ந்துட்டு வந்துட்டு இருக்குது காலங்காலமாக முறை. அதனால் இது எம்ஜி. இந்த எம்ஜி எப்படின்னா ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்குள்ள எம்ஜி. இன்னொரு எம்ஜி எங்கே வரும்னா இவங்க எம்ஜி வாங்கினதுக்கப்புறம் தியேட்டரில் எம்ஜி வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த எம்ஜி எப்படி வரும்னு சொல்லிட்டிங்கன்னா தியேட்டரில் டிஸ்ட்ரிபியூட்டர் போய் தியேட்டருக்காரர்கிட்ட அந்த ஊரில் படம் போடுறதுக்கு 5 லட்ச ரூபா எம்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த தியேட்டருக்காரர் போட்டி இருக்கும் அந்த ஊருக்குள்ளே, எந்த தியேட்டரில் படம் போடுறது. 2 தியேட்டர் தான். ஆமாம், 2 தியேட்டர் தான் இருக்கும். 2 பேர் போட்டிக்கு வருவாங்க. ஒரு ரஜினிகாந்த் படமோ ஒரு கமலஹாசன் படமோ, இது நிறைய தியேட்டருக்காரர் ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக நினைக்கிறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனால், ஒரு விசேஷத்துக்கு போனால், என் தியேட்டரில் கமல் படம் ஓடுது, என் தியேட்டரில் ரஜினி படம், இந்த பெருமைக்காக படம் எழுந்த தியேட்டருக்காரர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு எம்ஜி போடுவாங்க. அந்த எம்ஜி எப்படின்னா நான் ரீஃபண்டபிள் எம்ஜி. அதில் எவ்வளோ குறைஞ்சாலும் அந்த தியேட்டருக்காருக்கு தான் லாஸ். ஆனால் எவ்வளோ அதிகம் வந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துடணும். அதில் 50-50ங்கிறது எப்படி வரும்னா என்ன பர்சன்டேஜ் பேசுகிறோமோ, படத்துக்கு 60, 55 பேசுகிறேன்னு வைங்க, அது பிறகு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும். ஆனால் லாஸ் வந்தால் தியேட்டருக்காரதை ஏற்றுக்கணும். இந்த முறை வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் திரையரங்குகள் மூடப்பட ஆரம்பிச்சது. என்னன்னா போட்டியில் போய் படங்கள் போட்டு தியேட்டருக்காரர் லாஸ் ஆக ஆரம்பிச்சு ஒரு தியேட்டராக பார்க்காத தியேட்டர் டிவி வேறு இருந்தது. ஒரு சைடு டிவியினுடைய ஆதிக்கம், ஜனங்க தியேட்டருக்கு குறைஞ்சிட்டு இருந்தது. இன்னொரு சைடு சினிமாவில் எம்ஜி. இது ஒரு 10 வருஷம் ஸ்ட்ரகிளிங்கில் இருந்தது. 1990லேருந்து 2000 வரைக்கும் இந்த ஸ்ட்ரகிளிங் தொடர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த மல்டிப்ளெக்ஸ் கான்செப்ட் வந்தது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக அபிராமி காம்ப்ளெக்ஸு, சத்யம் குரூப்பு, இவங்கெல்லாம் வந்துட்டு தியேட்டரில் மல்டிப்ளெக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க மல்டிப்ளெக்ஸில் எந்த மல்டிப்ளெக்ஸில் எம்ஜி கொடுக்குறதில்ல. ஈவன் அவங்க டெபாசிட் கூட கொடுக்குறது கிடையாது. தியேட்டர் டெபாசிட்னு ஒரு முறை இருக்குது, அதாவது அட்வான்ஸ். எம்ஜி ஒரு முறை, இன்னொரு முறை ஃபிக்ஸட் ஆயர். ஃபிக்ஸட் ஆயர்னா அந்த தியேட்டருக்காரர் விலை பேசி எடுத்துகிட்டு போகிறது. லாபமோ நஷ்டமோ அவங்கள சேர்ந்தது. எவ்வளோ லட்சம் லாபம் வந்தாலும் தியேட்டருக்காரர் வச்சுக்கலாம், நஷ்டம் வந்தாலும் தியேட்டருக்காரர் தான் அனுபவிக்கணும். இது ஃபிக்ஸட் ஆயிரும். அட்வான்ஸ் முறை டிஸ்ட்ரிபியூஷன். அட்வான்ஸ் முறை என்ன பண்ணுவாங்கன்னா தியேட்டருக்காரர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அந்த படத்துக்குன்னு ஒரு 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த படம் வந்து
டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் 6 லட்சம் தான் வந்துன்னு வைங்க, பேலன்ஸ் 4 லட்சம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ரீஃபண்ட் பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி 3 முறை. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா மல்டிப்ளெக்ஸ் வந்த பிறகு அவங்க எம்ஜி கொடுக்குறது இல்லை. ஆமாம். இது வந்து இப்போவும் சென்னை சிட்டியில் மட்டும்தான் இருக்கா? நோ தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மல்டிப்ளெக்ஸ் எம்ஜி கொடுக்கறது இல்லை. ஓகே. மல்டிப்ளெக்ஸ்காரர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனா, நிறைய நாங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கோம், அதனால் நாங்கள் எம்ஜியெல்லாம் தர மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. இவங்களும் மல்டிப்ளெக்ஸில் நிறைய ஷேர் வருது அப்படின்னு பிளைன் டெம்ஸில் போட்டுட்ருக்காங்க. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% ஆஃப் த தியேட்டர் இன் தமிழ்நாடு எம்ஜி கொடுக்கறதில்ல. அப்படிங்களா? அந்த முறை குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா நிறைய தியேட்டர் மூடியாச்சு, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டே தியேட்டர் கொடுத்துட்டாங்க, நீங்களே நடத்துங்கன்னு. அதனால் தமிழ்நாடு கூட இன்றைக்கி இருக்கிற தியேட்டர்களில் 80% தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்களால் தான் நடத்தவே விடுது. ஏன்னா தியேட்டர் ஓனர்னால தியேட்டர் நடத்த முடியல. அவர் வந்து ஒரு ரெண்ட் கொடுத்துட்றாரு, என்னமோ படம் போடுங்க எனக்கு வாடகை வரட்டும், அந்த மாதிரி அவங்க ரொம்ப நொந்து போயிட்டாங்க தியேட்டருக்காரர். அதே மாதிரி அவங்களால வந்து பெருசாக தியேட்டர் ரெனிவேட் பண்ண முடியல. வருமானம் இருந்தால் தானே ரெனிவேட் பண்ண முடியும். அப்புறம் தியேட்டர் ரேட் ஆஃப் அட்மிஷன் முந்தான முடிச்சது தான் இது ஆரம்பிச்சது. முந்தான முடிச்சா முதல் படம் தமிழ்நாட்டில் தியேட்டரில் ஃப்ளாட் ரேட்டுங்கிற முறையை அறிமுகப்படுத்தினது. ஃப்ளாட் ரேட் அதாவது அது வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, கிளாஸ் வாரியாக டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது 50 பைசா, அடுத்த கிளாஸ் 75 பைசா, அடுத்த கிளாஸ் 1 ரூபா, கடைசி கிளாஸ் 1.25 ரூபா இது இருந்தது. முந்தான முடிஞ்சு ஒரு மெகா ஹிட் படம் வந்தோடனே தியேட்டர் சைடு ஒன்றுவாங்க, ஜனங்க வந்து ஒன்றும் கேட்கலன்னு ஃப்ளாட் ரேட் 10 ரூபா, உள்ளே போனால் 10 ரூபா, உள்ளே போனால் 10 ரூபா, எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் தியேட்டர் தொழிலே நாசமாக ஆரம்பிச்சது. இந்த ஃப்ளாட் ரேட் வந்தோடனே எல்லோரும் 10 ரூபா தான் அப்படின்னு முடிவெடுத்தோடனே ஃபேமிலியாக வரக்கூடிய க்ரௌடு குறைஞ்சது. அடிச்சு பிடிச்சி சீட்டு போட முடியாது, நம்பர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் முதல்ல போனீங்கன்னா தான் பின்னால் போய் உட்கார முடியும். இதெல்லாம் பார்த்தா ஜனங்க வெறுத்து போய் தியேட்டருக்கு வரதை குறைச்சாங்க. இந்த ஃப்ளாட் ரேட் முறை ஒழியணும். இந்த ஃப்ளாட் ரேட் முறை இருந்ததுன்னா ஜனங்க வந்து தியேட்டருக்கு வர மாட்டாங்கன்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் தியேட்டருக்காரரை புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாம் ஊர்லேயும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் ஆஃப் அட்மிஷன். அதுலேயும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் டேரக்டர் எடுத்துட்டிங்கன்னா, நாங்கள் வந்து 120 ரூபாய்க்கு மேலே எந்த தியேட்டரில் டிக்கெட் வைக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருக்குது இல்லையோ கோயம்புத்தூரில் அது இருக்குது. மெட்ராஸ் சிட்டி விட்டு அடுத்தது கோயம்புத்தூர் தான். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடாக நடந்துகிட்டு இருக்கு. இது இப்போ நாங்கள் கவர்மெண்ட் போராடிட்டு இருக்கிறோம். டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் என்னங்கிறன்னா, ஒரு ரேட் ஆஃப் அட்மிஷன் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஏறக்குறைய 15-20 வருஷம் ஆச்சு கவர்மெண்ட் எங்களுக்கு ரேட் ஆஃப் அட்மிஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து. அந்த 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ரேட்டை எங்களால் வாங்க முடியல. இப்போ இந்த மாதம் பட்ஜெட்டில் கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, எவ்வளோ பெரிய மல்டிப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி 200 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் ரேட் வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. நாங்கள் என்ன கேட்குறேன்னா, கர்நாடகா கூட அது கொஞ்சம் காஸ்மோபாலிட்டன் சிட்டி பெங்களூர், நம்மளில் மெட்ராஸ் சிட்டியை தவிர்த்து வேறு எல்லா ஊருக்குமே 120 ரூபா வச்சு கொடுங்கன்னு தான் நாங்கள் கவர்மெண்ட்டை கேட்குறோம். அதுவே இன்னும் வரல, அதே வரமாட்டேங்குது எங்களுக்கு. 120 ரூபா கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளெக்ஸுக்கு மட்டும் 120 ரூபா கொடுத்துருக்காங்க. பட் எல்லா தியேட்டருக்கு செலவு ஒன்று தான். மல்டிப்ளெக்ஸுக்கு கட்டுற கரண்ட் பில் தான் சிங்கிள் தியேட்டர்லையும் கட்டுறான். அதே படம் தான் காட்டுது, அதே சம்பளம் தான் நாங்களும் கொடுக்குறோம். ஸோ அந்த பார்ஷியாலிட்டி வேண்டாம். இப்போ எல்லா ஊரில் அப்படி தான் வச்சுருக்காங்க, கர்நாடகாவில் அப்படி தான் வச்சுருக்காங்க, கேரளாவில் அப்படி தான் வச்சுருக்காங்க. சிங்கிள் தியேட்டரோ மல்டிப்ளெக்ஸ்க்கோ நீங்கள் அந்த கன்வீனியன்ட் கொடுத்தீங்கன்னா அதே ரேட் வச்சுக்கோங்க. நாங்கள் அந்த 120 ரூபா நாங்கள் அந்த கன்வீனியன்ட் கொடுத்து எல்லா தியேட்டருக்கு அதை கொடுங்கன்னு கவர்மெண்ட் கேட்குறோம். ஓகே. இப்போது கரண்ட் சினாரியோக்கு வரும். இது வந்து ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம பேசினது கரண்ட் சினாரியோவில் சென்னை ஒரு ரீஜனாக கன்சிடர் பண்ணப்படுது அண்ட் ரெஸ்ட் ஆஃப் சென்னைன்னு வச்சுப்போமே. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது தியேட்டர் ஓனர்ஸ்க்கு, எக்ஸிபிட்டர்ஸ்க்கு அவங்க படம் வாங்குறதுல, இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது? டிஃப்ரென்ஸ்னா, சென்னை சிட்டியில் அட்வான்ஸுங்கிற முறையே கிடையாது இன்றைக்கு வரைக்கும். எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் படம் வாங்கினாலும், எந்த ப்ரொடியூசர் படம் ரிலீஸ் பண்ணாலும் ஒரு பைசா அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்க சென்னை சிட்டியில். படம் ஓடின உடனே வீக்லி ஷேர் அனுப்புவாங்க. பட் ரெஸ்ட் ஆஃப் சென்னை எல்லாருமே படம் போடும்போது அட்வான்ஸ்னு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் படம் வாங்கிட்டு வர்றாரு, ஒரு பைரவான்னு படம் வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்தாருன்னா மதுரைக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு 6 கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்தாருன்னா மதுரையில் இருக்கிற தியேட்டர்களில் 4 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் அவர் அட்வான்ஸ் வாங்கிடுவார். வாங்கிட்டு அட்வான்ஸ் அண்ட் எம்ஜி கவர் பண்ணிக்குவார். ஸோ அவர் ஒரு 20% கேபிட்டல் போட்டால் போதும், பேலன்ஸ் ஃப்ரம் த தியேட்டர். இது சென்னை சிட்டியில் நீங்களாக மற்ற நகரத்தில் இன்றைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது. இப்போ எம்ஜியால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். ரீசெண்டாக தெரி ரிலீஸ் அப்போது செங்கல்பட்டில் வந்து ஒரு இஷ்யூ வந்துச்சு, உங்களுக்கே தெரிஞ்சது. எம்ஜி போட்டு நான் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து எக்ஸிபிட்டர்ஸ் வந்து ஸ்டடியாக இருந்தாங்க. ஆமாம். அந்த ஸ்டாண்ட் எடுத்தா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தியேட்டர் ஓனர்ஸும் எக்ஸிபிட்டர்ஸும் அந்த ஸ்டாண்ட் எடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது சாதகமாக அமையாது. நடக்குதுப்பா. கோயம்புத்தூரில் எம்ஜி முறையே கிடையாது. கோயம்புத்தூரில் எந்த தியேட்டரில் நாங்கள் எம்ஜி, ஏதாவது 1-2 தியேட்டர் ஒரு 1% இருக்கலாம். 99% தியேட்டர்களில் எம்ஜிங்கிறது எங்கள் டெரிட்டரியில் கிடையாது. இப்போ திருச்சியில் வந்துருச்சு, சேலத்துலேயும் வந்துருச்சு, மதுரையில் கொஞ்சம் கொஞ்சமாக வருது, திருநெல்வேலியில் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இனிஷியல் பாதிப்பு இருக்குமா? இப்போ நோன்னு சொல்லும்போது ஒன்றுமே ஆகாது. அதாவது உங்களுக்கு தான் அவங்க வந்து எம்ஜி தான் தரமாட்டேங்கன்னு சொல்கிறாங்க ஒழிய, படம் ஓடுனா வரக்கூடிய ஷேர் கொடுக்குறாங்க இல்லைங்களா உங்களுக்கு.
அவங்க ஒன்றும் ஃப்ரீயாக படம் கேட்கலையே. இன்னொன்று, எங்களுக்கு இந்த ரேட்டுக்கு தான் படம் கொடுன்னு அவங்க டிமாண்ட் பண்ணுறது கிடையாது. உங்கள் படத்தில் குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா நிறைய பணம் வரப்போகுது, குவாலிட்டி இல்லைன்னா உங்களுக்கு கம்மியாக பணம் வரும். இந்த ஃபேக்டர் மட்டும் தான் இல்லை, எம்ஜின்ற ஃபேக்டர் மட்டும் இல்லை, அது மட்டும் தான் இல்லை. எக்ஸிபிட்டர்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்போம். ரெனோவேஷன் வந்து நீங்கள் நிறைய செலவாகுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எடுக்க முடியுதா, ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுது? நிச்சயமாக எடுக்க முடியும். இப்போ என்னுடைய தேட்டர் எடுத்துட்டிங்கன்னா, நான் திருப்பூரில் சிங்கிள் தேட்டர் வச்சுருந்தேன். இப்போ மாறி வர்ற சினிமா உலகத்தில் மல்டிப்ளெக்ஸாக சர்வே வாங்க முடியும்னு தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 4 ஸ்க்ரீன் அந்த தியேட்டரை ஒட்டியே கட்டினேன். ரொம்ப நல்லா இருந்துகிட்ருக்கு. ஸோ நான் எனக்கு தமிழ்நாட்டுக்கு நிறையா தியேட்டருக்கு இப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. சிங்கிள் ஸ்க்ரீனை 3 ஸ்க்ரீனாக 4 ஸ்க்ரீனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றாங்க. பட் அரசாங்கத்தினுடைய ரூல் ரொம்ப ஃப்ரீயாக இல்லை. அதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள். அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கமே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பட் இங்கே அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுட்ருக்கோம். நிச்சயமாக அதை பண்ணி கொடுத்தாங்கன்னா நிறைய சின்ன தியேட்டர், இந்த நிறைய பிரச்சனைகளை சால்வ் ஆகாதனால என்னென்னா, சின்ன தியேட்டர் நிறைய வரும் பொழுது இப்போ நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 900 ஸ்க்ரீன் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் தியேட்டர்களை நீங்கள் இம்மீடியட்டாக சின்ன சின்ன தியேட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு சின்ன ஆர்டர் போட்டாங்கன்னா போதும். இந்த 1000 ஸ்க்ரீன் 4000 ஸ்க்ரீனாக மாறும். 4000 ஸ்க்ரீனாக மாறும் பொழுது எல்லா சின்ன படத்துக்கு தியேட்டர் கிடைக்கும். இப்போ ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் உங்களுக்கே தெரியும், சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறது இல்லை. அந்த கேள்வி தான் அடுத்து இருக்கு. அதான் நான் முதல்ல உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இதுலேருந்து ஒரு கிளை கேள்வி என்னன்னா, என்ன ரூல்ஸ் இருக்குது, ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்? அவங்க என்ன பண்ணா 1953 போட்ட ரூல் இது. அந்த ரூலையே இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சார் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, கேபினில் அன்னைக்கு ஃபிலிம் இருந்தது, அது தீப்பிடிக்கக்கூடிய பொருள். அதுக்கு வேண்டி கேபினில் கம்பளி வச்சுருக்க சொன்னாங்க, மணல் வச்சுருக்க சொன்னாங்க, தண்ணி வச்சுருக்க சொன்னாங்க, தண்ணி பக்கெட்டு, ஆப்ரேட்டர் லைசன்ஸ் வேணும் அப்படின்னு அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ 50 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அந்த ரோலை வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி டிஜிட்டல் சினிமா வந்துருச்சு, தீ பிடிக்காது, ஃபிலிமில் தீ பிடிக்காது. ஆனால் இன்றைக்கும் அந்த கம்பளி வைங்க, அந்த மணல் வைங்க, இந்த மாதிரி ஃபயர் ரோல் இதெல்லாம் இன்றைக்கி வேணும். ஆப்ரேட்டர் அதே மாதிரி லைசன்ஸ் ஆப்ரேட்டர் தான் வேணும். இன்றைக்கி கம்ப்யூட்டர் தெரிஞ்ச பையன் இருந்தால் போதும், யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். படம் ஆரம்பிக்கும் போது ஒரு சுவிட்சை போட்டால் போதும். அதை கூட நான் அந்த ரூல் மாற்ற மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட்டில். இந்த மாதிரி நிறையா எங்களுக்கு ரூல்ஸ் மாற்றி கொடுக்க வேண்டியது இருக்குது. நாங்கள் அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சுட்டா தான் இருக்கோம். சார் தயவு செஞ்சு சினிமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரண்ட்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றி கொடுங்க. ஓகே, இன்ஜினியரிங் சிலபஸ் மாதிரி எதுவும் மாறவே இல்லை. எப்படி என்ன பண்ண முடியுனாங்க? ஓகே, ஷோ அலோகேஷன் அதான் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க. கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் ஓடும் அப்படின்ற நம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு இருக்குது. எல்லாம் ஓகே, இருந்தாலும் ஒரு பெரிய படம் வருது, அதே நேரத்தில் கண்டென்ட் நல்லா உள்ள ஒரு சின்ன படம், பெரிய ஸ்டார் வேல்யூ இல்லை அந்த படத்துக்கு. பட் ஷோஸ் அலோகேட் பண்ணும்போது தியேட்டர் ஓனர்ஸ் வந்து மார்னிங் ஷோ, மேட்னி ஷோ அப்படின்னு ஒரு பெருசாக ப்ரைம் டைம் ஷோஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது ஒத்துப்பீங்களா? நிச்சயமாக ஒத்துக்கிறேன். என்ன காரணம்னு சொல்கிறேங்க உங்களுக்கு. இதை முதல் மக்களுடைய மனநிலை மாறணும். ஒரு 8 ஷோ இருக்கிற தியேட்டரில் 4 ஷோ கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடி, இன்னொரு 4 ஷோ அன்றைக்கி வரக்கூடிய பெரிய ஆர்டிஸ்ட் படத்துக்கு கொடுக்குறதுக்கு ரெடி. ஓகே. ஆனால் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெரிய ஆர்டிஸ்ட் படத்துக்கு மட்டும்தான் வந்து குமிறாங்க. அவங்க வந்து ரிவ்யூஸ் வரணும், புத்தகத்தில் படிக்கணும், மவுத் டாக் வெளியில் வரணும். அதுக்கப்புறம் மக்களுடைய மனநிலை மாறாமல் சினிமா மாற்றவே முடியாது. இவங்களுக்கு ஸ்க்ரீனில் கையை தட்டணும், பால் அபிஷேகம் பண்ணணும், தேன் அபிஷேகம் பண்ணணும். இப்படி இருக்க வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், தியேட்டர் ஓனர்ஸு எந்த சந்தையில் எந்த பொருள் விற்குமோ அந்த பொருள் தான் நாங்கள் வாங்கிட்டு போக முடியும். ஸோ அவங்க சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் நிச்சயமாக. அவங்க மனநிலை மாறாமல் சும்மா மக்கள் வெளியில் பேசிக்கிறாங்க எல்லாரும், சின்ன படங்களுக்கு வந்து தியேட்டர் வர்றதில்ல. நீ முதல்ல பார்க்கவா தியேட்டருக்கு? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி 10 ஹீரோ இருக்காங்கன்னா அந்த 10 ஹீரோ நடித்த படம் தான் பார்க்கணுங்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் படம் தான் உள்ள ஹீரோயின் கூட நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒன்லி ஹீரோ வர்ஷிப் தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சில பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசணும் அப்படின்ட்டு. ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சென்னையில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரீசெண்டாக சொல்லியிருந்தீங்க பெரிய ஹீரோக்கள் படம் நிறையா ஒரு 7 பேர் சொல்லி, அது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உண்மையாகவே எவ்வளோ ஓடுது, எவ்வளோ கலெக்ட் பண்ணுதுன்னு தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு அந்த பாதிப்பே தெரியல, அவங்களே ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், அநியாய விலை வச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஹீரோஸ் இல்லை, இப்போ நாங்கள் பேசினவங்க அவ்வளோ விலை வச்சு விற்கிறாங்கன்னு தெரியும் போது ஏன் வாங்கணும், வாங்காமல் இருக்கலாமே, வாங்கலைன்னா அவங்களே ஒன்று விலையை குறைக்க போகிறாங்க, இல்லை அவங்களே அவங்க வழியை பார்த்துப்பாங்களே, அது முடியுமா? இல்லை, இப்போ நாங்கள் என்னங்கிறோம்னா, உண்மையில் நாங்கள் திருமணமாக அப்படி தான் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகவில்லை, படங்கள் வாங்குறது யோசித்து தான் வாங்குகிறோம், அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். அவங்கள ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு நாங்கள் சொல்லவே இல்லை, எப்போ சொல்லவும் மாட்டோம். வியாபாரங்கிறது சுதந்திரம். அரசாங்கமே சிசிபிடி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, அதாவது எந்த ஒரு வியாபாரத்தையும் யாரும் தடை பண்ணக்கூடாதுன்னு. அது தெரிஞ்சவங்க தான் நாங்கள். இதே லிங்கா பஞ்சாயத்தில் நான் 1.25 கோடி ரூபா கொடுத்துருக்கேன். காரணம் அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணார், பஞ்சாயத்து நடக்குது,
ரொம்ப 2-3 தடவை 4 தடவை 5 தடவை 6 தடவை நான் பேசுகிறேன், பஞ்சாயத்து பேசுகிறேன். பேசி அது முடியவே இல்லை. 6வது சிட்டிங் சேம்பரில் நடக்குது. அந்த சேம்பர் சிட்டிங்கில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த ப்ரொடியூசர் வந்திருக்காரு கர்நாடகாவிலேருந்து. அவர் வந்து இந்த படத்துக்கு நான் வந்து நஷ்டீடு தர்றதை பற்றி பேசி ரொம்ப நிறைய பேச்சுவார்த்தை பேசி 10 கோடி ரூபா நான் நஷ்டீடு தர்றேன் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு. அப்போது இவங்க 20 கோடி ரூபா டிமாண்ட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து, தியேட்டர் ஓனர் சைட்லேருந்து 20 கோடி ரூபா வேணும், எங்களுக்கு பெரிய லாஸு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் மத்தியஸ்தம் பண்ணி அந்த ப்ரொடியூசர் வெளியில் கூட்டிகிட்டு போய் பேசுகிறேன். சார், அவங்க 10 கோடி நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க 20 கோடி கேட்குறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 15 கோடி நீங்கள் முடிச்சு விடுங்க சார், ஏதோ ஒரு விதத்தில் இந்த பிரச்சனை பண்ணிட்டு சார் ரொம்ப சங்கடப்படுறாரு அப்படின்னு அவர் சொல்லும்போது, அவர் இல்லை சார், நான் 10 கோடிக்கு மேலே ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் சொல்கிறார். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், சார், அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட ஒன்று, சார் ரஜினி சார் வந்து உங்கள் மேலே ரொம்ப சங்கடப்படுறாரு இந்த பஞ்சாயத்து தள்ளிட்டே போகிறதுக்குன்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் அவர் நாள் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 15 கோடின்னு ஃபைனல் பண்ணுவோம், நான் 2.5 கோடி தர்றேன், நீங்கள் 2.5 கோடி கொடுங்க, சாருக்காக நான் இது கூட செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், சார் நீங்கள் எதுக்கு சார் கொடுக்குறீங்க 2.5 கோடி, நீங்கள் ப்ரொடியூசரும் கிடையாது, இந்த படம் வாங்கவும் இல்லை, எதுக்காக நீங்கள் 2.5 கோடி கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார், நான் அவர் மேலே இருக்கிற பிரியத்தில் செய்கிறேன், அவருக்கு பேர் கிடக்கூடாது செய்கிறேன், அதனால் நீங்கள் இல்லை சார், நான் போய் 12.5 கோடிக்கு முடிக்கிறேன் சார், 12.5 கோடிக்கு முடிக்கிறேன், முடிச்சுக்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது அப்படின்னு உள்ளே வந்தார். அவர் உள்ளே வந்து 10 கோடிக்கு மேலே என்னால் தர முடியாது, நீங்கள் எல்லோரும் வற்புறுத்துறீங்க, அதனால் நான் வந்து 2.5 கோடி ரூபா ஒரு 6 மாதம் கழித்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே உட்காந்துருக்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, சார் நீங்கள் 6 மாதம் கழிச்சு வேணால் இப்போயே 12.5 கோடி ரூபா கொடுத்து இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னா, அப்போ இந்த தானும் இருக்கார், எல்லாரும் அவர் தான் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர். அப்போ எல்லோரும் இருந்து பேசி முடிக்கிறோம். 12.5 கோடி ரூபா அவர் கொடுத்து எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணுறதுன்னு முடிச்சு, மேல் கொண்டு இந்த கிளைம் பண்ணக்கூடாதுன்னு அந்த ப்ரொடியூசர் கேட்குறாரு எங்களை. சரி சார், நாங்கள் இந்த கிளைம் பண்ணல அப்படின்னு எல்லாம் முடிச்சிடுறாங்க. தியேட்டர் ஓனர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர், பஞ்சாயத்து சுமூகமாக நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு 6 கோடி ரூபா முதல்ல கொடுத்து அனுப்புகிறாரு, எல்லா தியேட்டருக்காரருக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துட்டு வரோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு அந்த ப்ரொடியூசர், சார் நீங்கள் இந்த கொடுக்க வேண்டியது 1.25 கோடி ரூபாய் கொடுங்க சார்னு கேட்குறாரு. நான் எதுக்கு நம்மள எதுக்கு கேட்குறாரு இவர் அப்படின்னு நான் மெட்ராஸுக்கு வர்றேன் சார்ன்ட்டு வர்றேன். பென்ஸ் ஹோட்டல் தான் மீட்டிங், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் எல்லாம் இருக்காங்க, அந்த ப்ரொடியூசரும் இருக்கார், தானும் இருக்கார், எல்லோரும் உட்காந்துருக்கும்போது அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு, சார் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல 10 ரூபாய்க்கு மேலே வந்தால் 2 ரூபா ஆளுக்கு பாதி கொடுக்கலான்னு சொன்னீங்கல்ல அப்படின்னா, சார் 15 ரூபா பேசுங்க, நான் 2.5 கோடி தர்றேன், நான் பேச்சை பார்த்து இப்போ மாறல சொன்னேன். நீங்கள் எதுக்கு சார் பணம் தரணும், நீங்கள் இதில் ப்ரொடியூசரா, நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரா, எந்த சம்மந்தம் இல்லாமல் பஞ்சாயத்துக்கு வந்து உங்களுக்கு ஏன் சார் ஃபைனு, நானே 12.5 கோடி பேசுன்னு நீங்கள் சொன்னீங்க, 12.5 கோடி பேசி முடிச்சிங்க, நீங்கள் கொடுப்பீங்க நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, இல்லை 10 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வந்தாலும் நீங்களும் பாதி கொடுக்கணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு, நம்ம பஞ்சாயத்துக்கு வந்து ஃபைன் பண்ணுறாங்களா நம்மளை அப்படின்ட்டு. சரி சார், நான் வார்த்தை இப்போ மாறல, சாருக்காக நான் செய்வேன், ஆனால் சார் நாலேஜோடு தான் செய்வேன், அவர்கிட்ட தான் இந்த பணத்தை கொடுப்பேன் நான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவர்கிட்ட கொடுக்கக்கூடாது, நீங்கள் பஞ்சாயத்துலாம் கொடுக்கணும்னு அவர் சொல்ல, அதுக்கும் சரின்ட்டேன், பரவாயில்ல அப்படின்னு 1.25 கோடி ரூபா நான் வச்சேன் டேபிளில். அந்த மேட்டர் முடிஞ்சது. அதனால் எங்கள் மெம்பருக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம், இந்த விலைக்கு வாங்கினா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா. ஸோ அவங்க யோசித்து வாங்க முட்டாங்கன்னா தன்னை போல் அந்த ப்ரொடியூசரோ அந்த ஹீரோவை ரிலீஸ் பண்ணிக்க போகிறாங்க. அப்போ கூட எனக்கு தெரிஞ்சு இந்த ஹீரோ ரிலீஸ் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ப்ரொடியூசர்கள் மாறணும் சார், அவங்க அதுக்கு மேலே இருக்கிறாங்க. எப்படின்னா ஒரு ஹீரோவுக்கு கால் ஷீட் வேணும்னா ஒரு ஹீரோ 10 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அந்த ஹீரோ படத்தில் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், சமயத்தில் சொல்கிறேன், ஒரு பிச்சைக்காரன் ஒரு படம், விஜய் ஆண்டனி நடித்த படம். அந்த படம் கோயம்புத்தூர் டெரிட்டரிக்கு 55 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து அந்த படம் ஓடுது, 1.5 கோடி ரூபா 1.25 கோடி ரூபா அந்த படம் கலெக்ட் பண்ணுது. ஸோ ஒரு பெரிய மெகா ஹிட் ஹீரோ நாங்களாம் அவரை பற்றி பேசிக்கிறோம், நல்ல படம் ஓடுது அப்படின்னு. அப்போது அடுத்த படம் அவர் பண்ணுறாரு, சைத்தான்னு ஒரு படம். நீங்கள் என்ன பண்ணணும், போன படம் 55 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்க, இந்த படம் ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும், இல்லை ஒரு 65 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம், இல்லை ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம். அடுத்த படம் 1.25 கோடி கொடுத்து வாங்குறீங்க, அந்த படம் 1.25 கோடி தான் கலெக்ட் பண்ணுது. அப்போ ஒரு நஷ்ட ஹீரோ லிஸ்ட்டில் சேர்ந்துடுறாரு. ஹீரோக்கள் வந்து அவங்க படம் ஓடுறதுலேயும் நான் சொல்லவே மாட்டேன், ஓடுது. இவங்க விற்கிற விலை வாங்குகிற சம்பளத்தினால சினிமா நஷ்டமான தொழிலாக மாறிடுச்சு. அன்றைக்கி இருந்த நடிகர் வந்து சிவாஜி கணேசன், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுனா, எம்ஜிஆர் குறிப்பாக சொல்ல போச்சுன்னு சொல்லிட்டுனா ஒரு படம் தேவரன் எடுத்து படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிச்சுன்னா, அந்த படங்கள் ஓடிச்சா இல்லையான்னு கேட்டு ஒரு படம் ஓடலினா
தேவர் உடனே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வர சொல்லுவார். லாபம் வந்துன்னா எவ்வளோ லாபம்னு கூட கேட்டுக்க மாட்டாங்க. நஷ்டம் ஆகிடுச்சுன்னா அவங்க வர சொல்லுவாங்க. வர சொல்லி, சார் போன படம் பண்ணி உங்களுக்கு சரியாக போகலையே, நாங்கள் இன்னொரு படம் பண்ணுறோம், உங்களுக்கே விலை கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு அந்த நஷ்டத்தை உடனே காம்பன்சேட் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு காலம் இருந்துகிட்டு இருந்தது. எம்ஜிஆர் சிவாஜிலாம் சம்பளம் மாத்திரனா ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு 2000 ரூபா அதிகப்படுத்துவாங்க. இன்றைக்கி வர ஹீரோக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு படம் ஓடிடுச்சுன்னா 25 லட்ச ரூபா வாங்குகிற ஹீரோ 6 கோடி கேட்குறாரு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு போட்டுட்டுனா அவங்க ஒவ்வொருத்தராக ஃபெயிலியர் ஹீரோ லிஸ்ட்டு இனி கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு. ஹீரோக்கள் அவங்களே தான் படம் எடுத்துக்கணும். படம் எடுக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கு நஷ்டம் நம்மளாம் பேசிக்கிறோம். இந்த 10 பெரிய ஹீரோ இருக்காங்க இல்லைங்களா, ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், ஒரு விக்ரம், சூர்யா, ஒரு கார்த்தி, இந்த 10 பெரிய ஹீரோவை வச்சு இந்த 10 வருஷமாக படம் எடுத்த எந்த ப்ரொடியூசர் லாபத்தில் இன்றைக்கி சென்னையில் இருக்காங்க காட்டுக்கு பார்க்கலாம், யாராவது கை கட்டிட்டு. அவங்கள வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர் நல்லா இல்லை. அப்போவாது இவங்க புரிஞ்சுக்க வேண்டாம். நான் சொல்கிறது நிறைய ஹீரோக்களுக்கு கசப்பாக இருக்கும், ஆனால் அதுதான் வந்து வாழ்க்கைக்கு சினிமா உலகத்துக்கு நல்லது. நான் என்னங்கிறேன்னா, தமிழ்நாட்டில் 10 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறான். அதாவது இன்க்ளூடிங் அவுட் சைடு சேர்த்தி நம்ம 7 டெரிட்டரிக்கு 7 டிஸ்ட்ரிபியூட்டர், கேரளாவுக்கு ஒருத்தர், ஆந்திராவுக்கு ஒருத்தர், ஓவர்சீஸ்க்கு ஒருத்தர், மொத்தம் 10 டிஸ்ட்ரிபியூட்டர். உங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன உடனே ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு மீட்டிங் போடுங்க. அந்த 10 டிஸ்ட்ரிபியூட்டர் வர சொல்லுங்கள். சார் என் படம் வாங்கிட்டு போனீங்களே, உங்களுக்கு லாபமா நஷ்டமா? லாபம்னா எவ்வளோ லாபம், நஷ்டம்னா என்ன நஷ்டம்? இவங்க சொல்லுவாங்க அவங்க உண்மையான கணக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு. இதெல்லாம் வந்து அப்பட்டமான பொய். உண்மையான கணக்கு கொடுக்க நாங்களே இந்த இடத்துல உட்காந்துருக்க முடியாது ஆச்சுங்களா. 100க்கு அது ஒரு பெரிய இது சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு கணக்கு வர்றதில்ல. ஏன்னா உலகத்தில் இருக்கிற பூரா திருட இவங்க மட்டும்தான் யோகினா. சார் தப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது. யாராவது 2 பேர் தப்பு பண்ணலாம், அதுக்காக மொத்தம் இண்டஸ்ட்ரியை தப்புன்னு இவங்க பேசக்கூடாது. நீ தப்பானவனுக்கு கொடுக்காத படத்தை அந்த மாதிரி இவங்க ஹீரோ பேசினாங்கன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது, இந்த ஹீரோவும் நல்லா இருப்பாங்க. சார் எந்த ஒருத்தர் இடத்துலையும் நம்ம வந்து ஒருத்தர் சம்பளம் வாங்கினா கூட நம்மளுடைய வேலையினுடைய பலன் அவனுக்கு போய் சேர்ந்து அந்த சம்பளம் வாங்கி சாப்பிட்டா தான் அந்த சாப்பாடு ஜீரணமாகும். இப்போ இருக்கிற எந்த ஹீரோவுக்கு சாப்பாடு ஜீரணமாகாது. ஏன்னா நீங்கள் எடுத்து வச்ச தயாரிப்பாளர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் தான் காரணம் சொல்லிட்டேன். இந்த 10 ஹீரோவை சொல்லுங்கள். என் முன்னால் வந்து எங்களை வச்சு படம் எடுத்து இவங்கெல்லாம் ஓஹோன்னு இருக்காங்க, எப்படி சுப்பிரமணியன் சார் இப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து பேச சொல்லுங்கள் சார். எந்த மீடியம் வேணாலும் அவங்களை வந்து பேச சொல்லுங்கள். ப்ரொடியூசர் வந்து அடிபட்டுட்டாருன்னா அவர் ஒதுக்கிறாங்க, அடுத்தப்பல வேறு ப்ரொடியூசர் தேடி போகிறாங்க. ஆந்திராவிலேருந்து யார் வர்றா, கர்நாடகாவிலேருந்து யார் வர்றா, ரியல் எஸ்டேட்லேருந்து யார் வர்றா, அடுத்தவனுக்கு அவனுக்கு கால் ஷீட் கொடுக்குறாங்க. நம்மளை வச்சு படம் எடுத்து நொந்து போயிருக்காரு, இந்த ப்ரொடியூசருக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மனிதாபிமானம் எந்த ப்ரொடியூசருக்கு எந்த ஆர்டிஸ்ட்லையும் கிடையாது. ஓகே, ஸோ மறுபடியும் அந்த கேள்விக்கே வருவோம். அந்த நேரத்தில் அவ்வளோ நிதானமாக யோசித்து முடிவெடுக்க முடியுமா தியேட்டர் ஓனர்ஸால்? இல்லை மறுபடியும் வந்து என்னதான் முடிவெடுத்திருந்தாலும் அடுத்த ஒரு பெரிய படம் அது வந்து நாங்கள் நல்லபடியாக நடக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் சார். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நான் எப்படி ப்ரொடியூசரை பற்றி சொல்கிறேன் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டருங்க குறிப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 1000 டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு 5 பேர்த்த தவிர்த்து யார் 990 பேர் காணாமல் போயிட்டாங்க. யாருனால? பெரிய நடிகர்கள்னால தான். நான்லாம் 35 வருஷம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு இருக்கேன்னா எனக்கு கூட சினிமா தியேட்டர் இருந்துங்காட்டி நான் இருக்க முடியுது. தனி டிஸ்ட்ரிபியூட்டராக இல்லை. யாரை வாழ வச்சிங்க நீங்கள் சொல்லும்போது ஆர்கேஎஃப்ஐ வந்து அந்த விதத்தில் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறாங்க. கமல்ஹாசன் அவர்கள் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மூலிமா அவர் ரிலீஸ் பண்ண படங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்க அனலைஸ் பண்ணி என்ன வரும் அப்படின்றது பார்த்து பண்ணுறாங்கன்னு. நிறைய பெரிய ஹீரோக்கள் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் அவங்களால ஏன் இதை கரெக்டாக பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுங்கள், பண்ண முடியலன்னு சொல்லாதீங்க. அவர் டிஎன்எஸ்ஆர் இருந்துட்டு இருந்தார். ஒரு ரீசனபிள் காஸ்ட் போட்டு அவர் தான் எல்லாம் மேனேஜர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவர் போனதுக்கப்புறம் சந்திரஹாசன் சார் வந்தார். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ஓரளவுக்கு ரீசனபிளாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களே வந்து சில படங்கள் வந்து விலைக்கு வைக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அது நான் நேரடியாக அந்த வருத்தத்தில் ஈடுபடலை. 1-2 படங்கள் அவங்ககிட்டையும் வாங்கியும் தப்பான படங்கள் இருக்குது. அவங்களும் இன்னைக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் மாற்றி பண்ணணும். நான் சொல்கிறது விலைக்கு விற்றுருங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு நியாயமான சம்பளம். அப்புறம் சம்பளம் அதான் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளத்தை ஏற்றுங்க. 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் பண்ணுங்க, 20 லட்சம் பண்ணுங்க, 10 லட்சத்துலேருந்து 1 கோடி, 1 கோடியிலேருந்து 6 கோடி, 6 கோடியிலேருந்து 16 கோடி. பட் ஏற்றுறதுக்கான ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், அது நானே சொல்கிறேனே. ப்ரொடியூசர்ஸ் ஏற்றுறாங்க, இவங்க வாங்கிக்கிறீங்க, சந்தோஷம். நிலைமை என்ன கடைசியில் அந்த ப்ரொடியூசர் நடுரோட்டுக்கு வந்துடுறாரு, வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் நடுரோட்டுக்கு வந்துடுறாரு, நீங்கள் மட்டும் ஹாப்பியாக இருக்கிறீங்க. அப்படியே பைரவாக்கு வருவோம். ரஜினி அவர்களை வந்து ரீச் பண்ண முடியல, இல்லை அவங்க காதுக்கு போதா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னீங்க. விஜய் அவர்களை ட்ரை பண்ணிங்களா ரீச் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பற்றி பேசுறது? இல்லை, இப்போ சமீபத்தில் வந்து ஒரு 4-5 வருஷம் இதே விஜய் ஒரு பிரியமுடன், ஒரு பிரியமானவளை,
ஒரு துல்லாத மனம் திரும்பலாம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவார். முதல் ஃபோன் அவர் தான் இருக்கும். ஃபோன் பண்ணி சார் படம் எப்படி போகுது அப்படின்னு. இதே பிரியமானவளேன்னு ஒரு பிரியமுடன் ஒரு படம் விஜய் நடித்தது, அதில் ஒரு நைட்டி ரோல் பண்ணியிருப்பார் பிரியமுடன் படத்தில். அந்த படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் கழிஞ்சு எனக்கு கூப்பிட்டாரு. நான் சொன்ன அவர்கிட்ட, தம்பி நீங்கள் நைட்டி ரோல் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களை வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ரஜினிகாந்த் மாதிரி அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை பாசிட்டிவ் கேரக்டர் பார்க்குறது தான் மக்கள் விரும்புகிறாங்க, நெகட்டிவ் கேரக்டர் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். அன்றைக்கெல்லாம் அவர் வந்து அதை கேட்டுக்கிட்டார். திருப்பி அழகிய தமிழ் மேலே நெகட்டிவ் ரோல் பண்ணார், ஜனங்க ஏற்றுக்கல. விஜய் நெகட்டிவ் ரோல் பண்ணுறதை மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அஜித் நெகட்டிவ் ரோல் பண்ணால் ஏற்றுக்கிறாங்க, ரஜினிகாந்த் நெகட்டிவ் ரோல் பண்ணால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, கமல்ஹாசன் நெகட்டிவ் ரோல் பண்ணால் மக்கள் ஏற்றுக்குவாங்க, எம்ஜிஆர் நெகட்டிவ் ரோல் பண்ணால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, சிவாஜி சார் நெகட்டிவ் ரோல் பண்ணால் மக்கள் ஏற்றுக்குவாங்க. இப்போ நானே கூட பேட்டியில் சொல்லியிருந்தேன், ஒரு தியாகராஜ பாகவதர், ஒரு எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஒரு ரஜினி, அதுக்கப்புறம் ஒரு விஜய், அந்த வரிசையில் இப்போ சிவகார்த்திகேயன் வந்துட்டார். நானே மேடையில் பேசினேன், அதை கூட கிண்டல் பண்ணியிருந்தாங்க, நிறைய மீம்ஸ் போட்டிருந்தாங்க. அப்படியெல்லாம் சொன்னவர் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் படத்தில் நஷ்டம் பேசுகிறாருன்னு. நஷ்டம்னா நஷ்டம் தான் சொல்லணும். சிவகார்த்திகேயன் மேடையில் வந்து ரஜினிகாந்த் எடுத்துன்னு சொன்னதுக்காக சிவகார்த்திகேயன் கடவுள் நான் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். சிவகார்த்திகேயன் படம் ஓடலின்னு தான் சொல்லுவேன். நானே சொல்கிறேன்னே, நான் வந்து இப்போ எத்தனையோ பேட்டியில் நான் கொடுக்குறேன். நான் கொடுக்குற பேட்டியில் தவறு இருந்ததுன்னா யார் வேணாலும் என் லைனுக்கு வர சொல்லுங்கள், என்னுடைய மொபைல் நேம் இல்லைங்களே போடுங்க. சார் நீங்கள் இந்த மாதிரி தவறான ஒரு செய்தி சொல்கிறீங்க, தப்பாக இருந்து திருத்திக்கிறேன். நான் வந்து ஓடலிங்கிற படத்தை ஓடலின்னு தான் சார் சொல்ல முடியும். ரீச் பண்ண முடியாத லெவலுக்கு போன ஆக்டர்ஸ் விட்டுருவோமே. ஆமாம், இப்போ நீங்கள் வளர்ந்து வர நடிகர்கள் வச்சுப்போம், கேட்க மாட்டேங்க. இப்போ சமீபத்தில் இப்போ இருக்கிற ஒரு ஹீரோவை அதை கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள முகஸ்துதி பண்ணுறவனை தான் நம்புகிறாங்க. அவங்க நாங்கள் சொல்கிறதா அவங்க வளர்ச்சிக்கு நல்லதுன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. இதே சிங்கம் 3 படத்தை அதே சத்தி சொல்கிறார் மேடையில் ரிலீஸுக்கு முன்னால், 300 கோடி கிளப்பில் இந்த படம் சேருது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே சக்தி போன வாரம் ஹிண்டில் பேட்டியில் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? சிங்கம் 3 படம் தமிழ்நாட்டில் நாங்கள் எதிர்பார்த்த கலெக்ஷன் வரவில்லை, ஆரோக்கியமில்லாத சூழ்நிலைகள் தான் காரணம்னு கொடுக்குறாரு. அப்புறம் ஏன் சார் நீ முதல்ல சொல்கிற, கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லாமல்ல? எதிர்பார்த்த கலெக்ஷன் ஓப்பனாக சொல்ல தெரியுது உனக்கு, ஏன் நீ அந்த கம்பெனி விட்டு வெளியில் வந்தங்காட்டியா? இன்னமும் வந்து படத்தை போட்டு காட்டி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த முறையெல்லாம் மாறிடுச்சு. இப்போ இந்த ஒரு 15 வருஷமாக அது இல்லை. பட் அது நல்லது தானே? நிச்சயமாக நல்லது. ஒரு சின்ன படம்னா கூட அந்த சின்ன படத்தை நீங்கள் போட்டு காட்டி வியாபாரம் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி சில படங்கள் போடுறாங்க, ரொம்ப ரேராக போடுறாங்க. அந்த படங்கள் வந்து புதுசாக அனுபவம் இல்லாத வந்து எடுக்கிற படங்கள். பட் ஒரு நல்ல குவாலிட்டியான படம்னா கண்டிப்பாக இன்றைக்கும் போட்டு காட்டி வியாபாரம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது வியாபாரம் நடக்கும். அப்போ எப்படி தான் வந்து ஒரு சின்ன படத்தை, ஒரு பெரிய ஹீரோ படம்னா ஓகேங்க, பட் ஒரு சின்ன படத்தை யாரும் வாங்குறது இல்லையே, இவங்க போடுறதும் இல்லை, நாங்கள் வாங்குறதும் இல்லை. ஒரு ப்ரொடியூசருக்கு போட்டு காட்டுறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, இப்போது கடுகு படம் கூட அவர் சொல்கிறார், சூர்யா சார், நான் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால நான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நல்ல படம்னா போட்டு காட்டினாங்கன்னா வாங்குறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு போட்டுக்காங்க, போடுறதில்ல. அப்போ எதை நம்பி வாங்குறீங்க? நாங்கள் தான் வாங்குறது இல்லை சின்ன படத்தை. அதுக்கெல்லாம் இப்போ இந்த வர ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு முயற்சி விளாண்டுருக்காங்க. எல்லாருமே யார் வேணாலும் ஜெயிச்சு வரட்டும், எங்களை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்று தான். அதுக்கு ஒரு டீம் அவங்க போடணும். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இல்லாத சின்ன படங்களை அவங்க முதல்ல ஃபில்டர் பண்ணி நல்ல படங்களை செலக்ட் பண்ணுறத நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஃபெடரேஷன் மீட்டிங் வர்றோம், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லோரும் தமிழ்நாட்டிலேருந்து. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அல்லது முதல் சனி ஞாயிறு நாங்கள் எங்கள் ப்ராடக்ட்டை போட்டு காட்டுறோம். டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கு நீங்கள் போட்டு காட்டுங்க. புரியுது. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லெவல் ஓகே, அவங்க போய் சொல்லி தானே எக்ஸிபிட்டர்ஸ் வாங்க போகிறாங்க. அவங்களும் கேட்பாங்களா? அவங்க வேண்டியதில்லை. அவங்கள பொறுத்த நாங்கள் ப்ளைன் டேர்ம்ஸில் தியேட்டரில் பண்ணுறோம். சின்ன படத்துக்கு நாங்கள் டேர்ம்ஸ் எல்லாம் போட்டு தரோம். வசூலாலும் அவங்க ஓட்ட போகிறாங்க, நீட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எக்ஸிபிட்டர் வேண்டியதில்லை, நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் போடணும். அந்த மாதிரி ஒரு சந்தை, சினிமா சந்தை வரணும். இது சின்ன படங்களுக்கு. ஆமாம். இப்போ பெரிய படங்களுக்கு என்ன தான்? பெரிய படங்களுக்கு ஒரே வழி தான், அந்த நடிகர்கள் நஷ்டம் ஆச்சுன்னு சொல்லிட்டுனா அந்த படம், ஒரு படம் ஓடி முடிச்சோன்னே அவங்க அட்லீஸ்ட் ஒரு மீட்டிங் நடத்தணும். லாபமாக நஷ்டமானு தெரிஞ்சுக்கணும். லாபம்னா பரவாயில்ல, நஷ்டம்னா அந்த நஷ்டத்தை எப்படி சரி பண்ணி கொடுக்குறது. இவங்க பணமாக திருப்பி சொல்லி நாங்கள் கேட்கவே இல்லை. அந்த நஷ்டத்தை எப்படி சரி பண்ணி கொடுக்க, இன்னொரு படம் நாங்கள் எடுத்து தர்றோம் சார், ஒரு சம்பளத்தை குறைச்சிக்கிறோம். இவங்களை சும்மா நடிச்சு நான் கேட்கவே இல்லை. உங்களுக்கு இப்போ ஒரு படம் நடந்துட்டுருக்கு சார், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆர்யா நடித்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் எட்மிட் பண்ணியிருக்காருன்னு சௌதரி சார் என்ன சொல்லிட்டாருன்னா, உனக்கு மாதம் ஒரு அமௌண்ட் வாங்கிக்க செலவுக்கு, 6 மாதத்தில் படம் முடி, செலவுக்குன்னு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ வாங்கிக்க, 6 மாதத்தில் படத்தை முடிச்சிடும். நீ சும்மா நடிச்சு உனக்கு கேட்கவே இல்லை. அந்த 50-60 வாங்கிட்டு பட ப்ராஃபிட் உனக்கு 40% தர்றேன். இது வந்து அந்த ஹீரோவுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி எல்லோரும் வரலாம். நான் என்னங்கிறேன், 30 கோடி சம்பளம் வேண்டியிருக்கிற ஹீரோவை நான் என்னங்கிறேன், நீ மாதம் 1 கோடி வாங்கிக்க,
4 மாதத்தில் படத்தை முடி, 4 கோடி வாங்கிக்க பணம். 4 கோடிங்கிற சின்ன பணம் ஒன்றும் கிடையாது. அந்த படத்தில் ப்ராஃபிட்டில் 50% வாங்கிக்கினீங்க. இண்டஸ்ட்ரி அருமையாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சில ஹீரோக்கள் இருக்கிறாங்க, மொத்த பணத்தையும் வச்சுக்கினா தான் முதல் நாள் ஷூட்டிங்கே வருவாங்க. அவன் ப்ரொடியூசர் உயிரோடு இருக்கானா காணாமல் போயிட்டான கூட பார்க்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி நல்லா இருக்குது சினிமா? ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாங்க. அது எப்படி? அது ஃபர்ஸ்ட் காப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, இதே மாதிரி தான். ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் புதுசாக வர்றாங்க, மொத்த படத்தையும் வாங்குறாங்க விலைக்கு. இவங்களுக்கு வந்து ஒரு 50-60 கோடி காஸ்ட் ஆகுதுன்னு வைங்க. தமிழ்நாடு தியேட்டர்கள் மட்டும் ஒரு 40 கோடி அப்படி வாங்குறாங்க. அப்படி வாங்கி ஒரே ஒரு ஆள் கூட சம்பாதிக்கல இது வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி வாங்கி சம்பாதிச்ச முதல் படம் பாகுபலி. வேறு எந்த தமிழ் படம் ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கி, ஏன்னா 2 கை 3 கை மாறிடுது. அது ஒருத்தர் லாபம் வைக்கிறாரு, அப்புறம் ஒருத்தர் லாபம் வைக்கிறாரு, கடைசியில் எல்லாரும் லாஸுங்கிறாங்க. புதுசாக வர ப்ரொடியூசர்ஸால தான் சினிமா வந்து இன்னும் சர்வைவ் ஆகிட்டுருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளெலாம் வந்து இருக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. நீங்களும் வந்து அப்படி தான். நீங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் காலி பண்ணிட்டீங்களே. அதுதான் அவனுக்கு ஒரு அனுபவம் கிடையாது. அவனுக்கு இந்த விஷயம் நெகட்டிவ்னா என்ன, பாசிட்டிவ்னா என்ன ஆச்சுங்களா, ஒரு கேமரானா என்ன ஒன்றுமே தெரியாது. அவங்ககிட்ட எப்படி குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சார் நானே சொல்கிறேன்ல, தயாரிப்பாளர் கதை கேட்டாங்க, இந்த கதைக்கு இந்த நடிகர் பொருத்தமாக இருக்குன்னு நினச்சாங்க. அதுக்கு அடுத்த காலகட்டம் மாறிச்சு. ஹீரோ தான் கேட்குறாரு கதை, தயாரிப்பாளரே கதை கேட்குறது கிடையாது. ஹீரோ கதை கேட்க ஆரம்பித்தாங்க. இந்த நடிகர்கள் டைரக்டர் என்ன பண்ணாங்கன்னா, ஹீரோக்கள்கிட்ட கதை சொல்கிறது கிடையாது, சம்பவங்கள் தான் சொன்னாங்க, கதை கிடையாது அது. சார் நீங்கள் ஜப்பானில் போய் குதிக்கிறீங்க, அமெரிக்காவில் டான்ஸ் ஆடுறீங்க, நீங்கள் ஒரு பெரிய ரயில் ஏறி சண்டை கட்டுறீங்க, இதுதான் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ இம்ப்ரெஸ் ஆகி ஓகே நீ படம் எடு. இதுதான் இவங்க தோல்வி, இவ்வளோ மோசமான தோல்வி வர்றதுக்கு காரணம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் பேசணும். தேங்க்யூ. இந்த எபிசோட் ஆஃப் பிஹைண்ட் மாற்றி யோசி வித் மாதேவனில் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் மிஸ்டர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. இதில் உங்களுக்கு கேட்டோடனே என்னெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்னெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம், ரிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஸ்மைலிஸ் போட்டு ரிப்ளை பண்ணுவோம், இப்படி தம்ஸ் அப் காட்டி ரிப்ளை பண்ணுறோம். ஏன்னா உங்கள் ஃபீட்பேக் எங்கள் ஃபியூச்சர். சரிங்களா? அண்ட் இதே சீரீஸில் அடுத்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை ஒரு எக்ஸிபியூட்டரோ இல்லை ஒரு ப்ரொடியூசரையோ அப்ரோச் பண்ணி இன்னும் நிறைய உங்களோட சந்தேகங்கள்லாம் கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட கேள்வி எல்லாமும் கமெண்ட்ஸை பதிவு பண்ணும். ஓகே, நன்றி.